ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பைங்கன் பர்த்தா பார்க்கலாம். நம்ம நார்த் இந்தியாவில் செய்கிற கத்திரிக்காய் ரெசிபி தான் இது. இதுக்கு பூச்சி இல்லாத ஒரு கத்திரிக்காவை நல்ல எண்ணெய் தடவி சுட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்க, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, சுட்டு வச்ச கத்திரிக்காவை தோலை எடுத்துட்டு நம்ம மசிச்சு வச்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி இந்த சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு வேணுங்கிறவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு தேவையான அளவு போட்டு வதக்கினீங்கன்னா பைங்கன் பர்த்தா ரெடி ஆகிடும். இதுக்கு நான் இன்றைக்கி ஃபுல்கா சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுலேயும் எண்ணெயே வேண்டாம் இதுக்கும். அப்புறம் பைங்கன் பர்த்தாலேயும் எண்ணெய் ரொம்ப விட வேண்டியதில்லை. நைட்டு டின்னருக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அப்புறம் இன்றைக்கி ஒன்று முக்கியமானது காமிக்கிறாங்க. சப்பாத்தி சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு இறங்கவே அதில் கொஞ்சம் ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி ஸ்ரீகண்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்ரீகண்ட், இது ஸ்வீட்டு, பைங்கன் பர்த்தா, சப்பாத்தி எல்லாம் வச்சு இன்றைக்கி டின்னர் முடிஞ்சது. எப்படி இருந்தது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.